ஆமாம், இந்த திருவிழாக்களை ஏன் நாம் கொண்டாடுகிறோம்? ஆமாம், ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒன்று திருடு போனதை மீண்டும் நினைவுபடுத்த வேண்டிய இந்த திருவிழாக்களை நாம் கொண்டாடுகிறோம். நாம் அழிந்து வரும் விவசாயத்தை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டிய இந்த 4ஆம் ஆண்டு பலா திருவிழாவில் நானும் கலந்து கொண்டேன். ஆனால் எனக்கு அங்கே பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. நானும் இந்த மண் சார்ந்தும் மரம் சார்ந்தும் இயற்கை சார்ந்தும் தான் நம்ம சேனலில் பேசி வரோம். நம்மளுக்கு அங்கே வாய்ப்பு கிடைக்காது மிகவும் வருத்தம் தான். ஆனால் அதை பற்றி பேசணும் அப்படின்றத நான் முடிவு பண்ணி தான் போயிருந்தேன். அதாவது இந்த தமிழின் தனித்தன்மையும் பலாவின் மகிமையை பற்றியும் தான் அந்த மேடையில் பேசணும்னு நான் நினச்சேன். ஆனால் எனக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டது. அது ஏன்னு தெரியல. அதனால் நான் இப்போ இதில் பேசுகிறேங்க. தமிழின் தனித்தன்மை. அழகு மொழியில் அம்மா என்றால் நீ மாயும் மொழியில் மம்மி என்றாய். தளிரும் தமிழில் தந்தை என்றால் பழிக்கும் மொழியில் ஃபாதர் என்றாய். அழகு தமிழில் அண்ணா என்றால் பிதகும் மொழியில் பிரதர் என்றாய். வளரும் தமிழில் வாழ்க்கை என்றால் வழுக்கும் மொழியில் லைஃப் என்றாய். முழங்கும் தமிழில் முடிவு என்றால் ஒழியும் மொழியில் ஓவர் என்றாய். மனிதா, உன் வாதத்தை என்ன சொல்ல? நான் என் காலத்தை எப்போ வெல்ல. அதே போல பலாவின் மகிமை பற்றி தமிழன் எப்போதுமே தன்னிடம் இருப்பதை மறந்து அடுத்தவனின் பெருமை பேசுவதே இவனின் குணம். அதில் முதலில் இழந்தது பலாவின் இனம். ஆமாம், அது தனக்குள் எத்தனையோ அர்த்தங்களை புதித்து வைத்துள்ளது இந்த பலா கனி. இதை நாமாவது வெளியே சொல்வோம் இனி. ஆமாம், பலாவின் மகிமை பற்றி இந்த தமிழனும் மறந்துவிட்டான், தமிழ் சினிமாவும் மறந்துவிட்டது. ஆனால் பன்ருட்டியிலிருந்து வந்த பலா தமிழன் தங்கர் பச்சான் அதன் அழகியலை அழகியில் காட்டி அதன் சொல்ல மறந்த கதையில் அதன் வியாபாரத்தை கூட்டி 9 ரூபாய் நோட்டுவில் அதை விற்பனை செய்த பழத்தமிழன், பன்ருட்டி தந்த பழந்தமிழன். ஆமாம், பலாப்பழத்தையா பலாப்பழம்னு சொல்றேன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு பலாமரத்தில் பல பழங்கள் இருப்பதாலும் ஒரு பலாப்பழத்தில் பல சுளைகள் இருப்பதாலும் அதை பலாப்பழம் என்று கூறுகிறோம். ஆமாம், நம்ம சமூகம் சார்ந்தும் விவசாயம் சார்ந்தும் நம்ம சேனலில் பேசி வரோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஊர் நாயகன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க.